எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் A to C vlog. என்னோட பேர் பவித்ரா. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியோட ஒன்றா ஜாயின் ஆகிக்கோங்க. நியூ இயர்க்கு இன்னும் கரெக்டாக ஒரு நாள் தான் இருக்குது. உங்கள் எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இனி வரக்கூடிய வருஷம் உங்களுக்கு எல்லா செல்வங்களும் நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையும் தரட்டும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நியூ இயர்க்காக எல்லாரும் எக்ஸைட் ஆகுறாங்களோ இல்லையோ, எனக்கு இந்த பொங்கல் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அந்த தைப்பொங்கலுக்காகவே நியூ இயர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். தீரும் சிறப்புமாக 2024 எல்லாருமே நம்ம வரவேற்கலாம். அம்மா வீட்டுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு டே ரொட்டீன் vlog எடுக்கலான்னு பார்த்தா அது மட்டும் முடியவே முடியாது. ஏன்னா அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இங்கே தான் எனக்கு. இன்னைக்கு காலையில் வாழைத்தண்டு பொரியல் தான் அம்மா ரெடி பண்ணலான்ட்டு இருந்தாங்க. அதுக்கு நார் மட்டும் எடுத்து கொடுக்க சொன்னாங்க. அதனால இந்த முள்ளு குச்சி வச்சு நாரெல்லாம் கிளியராக எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஊரில் வாங்கிட்டு வந்த தேக்கு செடி அப்படியே இருந்ததுனால அத்தை எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னதுனால அம்மா வீட்டுக்கு வரும்போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதையும் இன்னும் நாங்களும் வைக்கவும் இல்லை. அதனால வாடிடக்கூடாதுன்னு இப்போ நான் வந்த நாள்லேருந்து காலையிலையும் ஈவினிங்கும் தண்ணி மட்டும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டே இருக்கிறேன். தேக்கு செடி நல்லா ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் வந்து அது நமக்கு உடனே வந்து பலன் தராது. இப்போ லைக் நான் இப்போ நட்டு வச்சேன் அப்படின்னா என்னோட பையன் கல்யாணத்தப்போ இது ஒரு நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு விஷயமா மாறும். ஸோ கொஞ்சம் டைம் லைன் வந்து நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஒரு 8 to 9 அந்த டைமுக்குள்ளேயே வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிடுறது பெஸ்ட்டு. அதே மாதிரி ஈவினிங் சூரிய வெளிச்சம்லாம் அடங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா செடிகளுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த மதிய நேரங்கள் உச்சி வெயில் நேரத்திலாம் வந்து செடிகளுக்கு வந்து தண்ணி ஊற்றவே கூடாது. அது எந்த வகை செடியாக இருந்தாலும் தண்ணி ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாட்டு வேலையை எங்கள் அம்மா தான் பார்ப்பாங்க. அதனால வாசல் கூட்டுறது, வீடு கூட்டுறது, அதுக்கப்புறமேட்டு வீடு மோப் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள் மட்டும்தான் எனக்கு இருக்கும். யாஷிக் காலையில் நான் நேரமாக எந்திரிக்கும் போது என் கூடவே எந்திரிச்சுக்கிட்டான். அப்போ இருந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருந்ததுனால பயங்கரமாக டயர்ட் ஆகிட்டான். அப்போ தான் அவன் மாமா எந்திரிச்சு வருவான்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் எந்திரிச்சு வந்தோடனே தள்ளுனா அவனாலையும் தள்ள முடியல. ஒரு ட்ரெயினை கட்டி இந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க 2 பேரும். காலையில் நேரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் அப்பா தம்பி யாஷிக் மட்டும் கிளம்பி காரை டெலிவரி எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். நான் மினி வ்ளாகில் இந்த வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்கள். ஒரு நாள் ஆசை, ஆனால் வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு இருந்தோம். கார் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து எல்லாமே செகண்ட் ஹேண்ட் கார் தான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் தான் இல்லை வாங்குகிறோம், இனிமேல் புதுசான ஒரு காராக வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு பொலீரோவில் பேசிக் மாடல் கார் தான் வந்து எடுத்திருந்தோம். கார் வந்து அன்எக்செப்டடாக தான் அன்றைக்கி எங்கள் கையில் கிடச்சிது. ஒரு ப்ரீ பிளானே இல்லை திடீர்னு. ஏன்னா நாங்கள் வந்து பிளாக் கலர் தான் வேணும்னு கேட்டதுனால, அதுவும் பேசிக் மாடல் கேட்டதுனால ரொம்ப டைம் எடுத்து தான் கார் எங்கள் கைக்கு கிடச்சிது. வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நாங்கள் வந்து இந்த ஒயிட்டை விட பிளாக்கை வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் செகண்ட் ஹேண்டாக வச்சுருந்த பொலீரோவும் சரி, இதுக்கு முன்னாடி வச்சுருந்த ஸ்கூட்டியும் சரி ஒயிட்டில் தான் எடுத்தோம். அப்போ வந்து அது வாங்கிட்டு வரும்போது ரொம்ப கிளாஸான ஒரு லுக்கில் இருந்தது. பட் நாள்பட அதோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. என்ன தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த ஒயிட் கொஞ்ச நாள் கழித்து ரொம்ப டல்லான ஒரு கலருக்கு மாறிடுது. ஸோ நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எங்களுக்கு அந்த ஒயிட்டை விட பிளாக் வந்து கொஞ்சம் கிளாஸாகவும் நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவும் இருக்குங்கிறதுனாலேயே பிளாக் ப்ரிஃபர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். காரை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நிறுத்தினதோட சரி, இன்னை வரைக்கும் கார் அதே இடத்துல தான் நிற்குது. இன்னும் பூஜை போடுறதுக்கு கூட கோயிலுக்கு போகவே இல்லை. இன்னைக்கு நேராக கார் எடுத்துகிட்டு வந்தோடனே கிளம்பி ஆயா வீட்டுக்கு போயிட்டோம். இந்த கோழி ஏன் இப்படி காட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதுக்கு ஒரு சைடு கண்ணு வாய் எல்லாம் நல்லாயிருக்கும், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கண்ணும் வாயும் ஒரு மாதிரி இருக்கும். இந்த கோழி குஞ்சை மற்ற கோழி குஞ்செல்லாம் குத்திரும். அந்த பயத்தில் இது எப்பயுமே வந்து மனுஷங்களோட ஒன்றாவே ஒட்டி வரவாடிக்கிட்டு இருக்கும். தேவையான டைமுக்கு நம்ம சாப்பாடு வைக்கல அப்படின்னா பூனைக்குட்டி கால் சுற்றி வர மாதிரி தான். அவ்வளோ ஒரு பாசமான ஒரு கோழி குஞ்சா இருக்குது. டாக் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே வெள்ளிக்கிழமை வந்து கண்டினியூ ஆகுது. ஈவினிங் டைமுக்கு மேலே டென்டல் செக்கப்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருந்தேன். அப்போ என்னோட பாப்பா வந்திருந்தா. பாப்பான்னு சொல்கிறது என்னோட தாய் மாமா வீட்டு பொண்ணு. என்னோட பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் ஃபோட்டோஸ் காட்ட வந்திருந்தா. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சரி சும்மா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அம்மாய் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். இப்போலாம் ஊர்லேருந்து வந்து ஆயா வீட்டுக்கு கூட போகிறதுக்கு டைம் இருக்குது. ஆனால் அம்மாய் வீட்டுக்கு தான் போகிறதுக்கு டைமே இல்லை. அப்படியும் போனேன் அப்படின்னாலும் ஒரு 1/2 hour 1 hour தான். சரி இன்னைக்கு சும்மா தானே இருக்கிறோங்கிறதுக்காகவே பிளான் பண்ணி போயிட்டேன். எங்கள் வீடு இருக்கிற லொக்கேஷன்லேருந்து ஒரு 5 minutes ட்ராவல் பண்ணினேன் அப்படின்னா என்னோட ஆயா வீட்டுக்கும், ஒரு 2 minutes ட்ராவல் பண்ணினேன் அப்படின்னா அம்மாய் வீட்டுக்கும் போயிடலாம். எல்லாமே ரொம்ப பக்கமான ஒரு தூரத்தில் தான் இருக்குது. அதனால் வந்து அம்மாய் வீட்டுக்கு போகணும், ஆயா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு பிளான் போட்டுட்டு ஊருக்கு போகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எனக்கு எதுவுமே கிடையாது. எல்லாருமே இங்கே பக்கத்துலேயே தான் இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணதில் யாருக்கும் சந்தோஷமும் இல்லையோ, என்னோட தாத்தாக்கு செம ஹாப்பி. யாஷிக் சிக்கன் மட்டன்லாம் அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டான். பட் இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக சாப்பிட்டுக்குவான். இன்றைக்கி ஒரு சூப்பரான கட்லெட் ரெசிபியை ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ 250 ml போன்லெஸ் சிக்கனாக வாங்கிட்டு வந்து மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிக்கணும். அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் சும்மா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடிசெல்லாம் எவ்வளோ பொடியாக நறுக்கணும் அவ்வளோ பொடிசெல்லாம் நறுக்கி சேர்த்திக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வணக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேலே கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை வந்து எடுத்துக்கிறேன். இதில் இஞ்சியோட குவான்டிட்டி கம்மியாகவும் பூண்டோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்திக்கிறேன் நான். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்திக்கிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கக்கூடிய கறியையும் சேர்த்து வணக்கி விட்டுறணும். நம்ம கறியை ஏற்கனவே மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுட்டோம். அதனால
போட்டு வணக்கணும் அப்படின்னா முட்டை பொரியல் செய்கிறப்ப எப்படி முட்டை உருண்டு உருண்டு வருமோ அதே மாதிரி கொஞ்ச நேரத்தில் இந்த கறி வந்து உருண்டு போயிடும். இது நல்லா வதக்கி விட பார்த்தீங்கன்னா தண்ணி விடும். தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிறதையுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். கறி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை சேர்த்திக்கோங்க. என்கிட்ட அன்னைக்கு கொத்தமல்லி தலை இல்லை, அதனால கருவேப்பிலையே நல்லா ஃப்ளேவருக்கு வந்து சேர்த்தி வதக்கி விட்டுக்கிட்டேன். ஒரு பக்கம் நல்லா ஆறட்டும். இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பேக்கரியிலலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா சரி சாஃப்டான பிரெட்டு, அந்த மாதிரி பிரெட்டை யூஸ் பண்ணுறதை காட்டிலும் நார்மலாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிரெட் வந்து இந்த பிரெட் க்ரம்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெடி பண்ணுறதுக்கு. சைடில் இருக்கக்கூடிய கார்னர்ஸ்லாம் கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பியோர் ஒயிட்டாக பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி ஆகிருக்கும். எனக்கு எப்படி இருந்தாலும் ஓகே, அதனால அப்படியே ஒரு 2-3 போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி இந்த மாதிரி பவுடரை எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பவுலில் 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். 2 முட்டைங்கிறது 250 கிராம்ஸ்க்கு கொஞ்சம் ஓவர் தான். ஒரு முட்டை உடச்சிருந்தாவே கரெக்டாக இருந்திருக்கும். நான் தெரியாமல் 2 உடச்சிட்டேன். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி என்ன ஒரு ஐட்டம் செய்கிறோம் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கடகடன் வேலை முடிஞ்சிடும். ஒரு 2 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறேன். உருளைக்கிழங்கை போட்டு ரொம்ப மசிச்சிடக்கூடாது, ஓரளவுக்கு தட்டுப்படுற மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருந்தால் போதும். அதுக்கும் ரொம்பவும் கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய சிக்கனையும் சேர்த்திக்கிட்டு, நான் சிக்கன் வேக வைக்கும்போது உப்பு போடலை, நீங்கள் வேணும்னா வேக வைக்கும்போதும் போட்டுக்கலாம். நான் இப்போ தான் வந்து உப்பும் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்துறதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம என்ன ஷேப்புக்கு பிடிக்கிறோமோ அது அந்த ஷேப்பில் நிற்கணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு இங்கே ரொம்ப முக்கியம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கனை கட்லட் ஷேப்புக்கு வந்து தட்டி எடுத்துக்கிட்டு நம்ம முட்டை பீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு டிப் வச்சுட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு முக்கி எடுத்து வச்சணும். பிரெட் க்ரம்ஸ் ரொம்பவும் ஒட்டி இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் நம்ம பொரிக்கிற எண்ணெய் ஸ்பாயில் ஆகிடும். போடும்போது ஒரு தட்டி விட்டுட்டு போட்டுக்கணும். இந்த ஷேப்பில் தான் போடணும்னு அவசியம் இல்லை, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான என்ன ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம். எனக்கு இந்த ரவுண்ட் ஷேப் ஓகேவாக இருந்தது, அதனால் நான் அதுலேயே போட்டுக்கிட்டேன். லைட்டாக எண்ணெய் விட்டு ஷாலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் நிறையா எண்ணெய் விட்டு டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். அது முழுக்க உங்கள் ஆப்ஷனல் தான். வீடியோக்காக மட்டும்தான் ஒரே ஒரு கட்லெட்டை வந்து ஃபஸ்ட் டைம் போட்டு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு 4-5 கட்லெட்டை நான் ஒன்றாவே போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். கட்லெட்டை போட்டோன்னே 2 பக்கம் கோல்டன் கலர் மாறி அது ஒரு மாதிரியான அந்த ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் அதில் ஒன்று மட்டும்தான் மறந்துடக்கூடாது, சிக்கனை ஃபஸ்ட்டே வேக வைக்கும்போது நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் அது எண்ணெயில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, போட்டோன்னே நம்ம எடுத்துடலாம். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.